ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்களை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு புது வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் இல்லாமல் நான் போடுற ஒவ்வொரு புது வீடியோவுக்கும் நீங்கள் லைக் போடும்போது அது எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹாப்பி ஸ்கிரைப் அப்படின்னா என்ன, இந்த வெப்சைட்டை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த கம்பெனி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அயர்லாந்தில் தான் இருக்குது. இதுதான் ஹெட் குவார்ட்டர்ஸு. இவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்கிரிப்ஷன், சப்டைட்டிலிங், கேப்ஷனிங் சொல்லிட்டு இந்த 3 சர்வீஸ் பண்ணுறாங்க. இது வந்து எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2017 ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது வந்து ஒரு ஹோம் பேஸ்டு ஒர்க்கு செய்கிறவங்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான். இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முழுக்க 100% ஒர்க் ஃப்ரம் ஹோம் வெப்சைட் தான். ஓகேங்களா? ஸோ இது என்னென்ன அப்படிங்கிறது டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுக்கு வந்து நமக்கு இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கணும். கிராமட்டிக்கல் மிஸ்டேக் பண்ணாமல் இருக்கணும். பஞ்சுவேஷன் அப்புறம் வந்து எல்லாமே வந்து கரெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்குற அளவுக்கு நமக்கு நாலேஜ் இருந்தால் போதும். அதாவது ஃப்ளூயண்ட் இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஒன்றும் அவசியம் இல்லை. பேசிக்கான இங்கிலீஷ் நாலேஜ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணலாம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எதாவது தேவைப்படுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் தேவையில்லை. உங்களுக்கு வந்து பேசிக்காக உங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தாலே போதும். இதை வச்சே நீங்கள் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பேமெண்ட் எப்படி அவங்க அனுப்புவாங்க, நம்ம செஞ்சு அனுப்புகிற ஒர்க்குக்கு எப்படி அவங்க பேமெண்ட் அனுப்புவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. வைஸ் WISE அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட் மூலிமா தான் இவங்க வந்து பணம் அனுப்புகிறாங்க. அதில் வந்து அவைலபிள் கண்ட்ரீஸ்ன்னு சொல்லி அந்த வெப்சைட்டில் போட்டிருப்பாங்க. அந்த அவைலபிள் கண்ட்ரீஸுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு வந்து பேமெண்ட்டு ரிசீவ் ஆகும். ஒருவேளை நமக்கு வந்து இந்தியாவுக்கு வந்து அந்த லிஸ்ட்டில் இல்லை அப்படின்னா இந்த கம்பெனி எதை வந்து ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா பேனியர் அக்கௌண்ட் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அது மூலிமா நமக்கு வந்து அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து 3 days வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். அதை பற்றி நம்ம ஒரி பண்ணிக்க அவசியம் இல்லை. ஸோ இவங்க கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ஏதாவது டைம் மேனேஜ்மெண்ட் எது தேவைப்படுதா, அதாவது அவங்க சொல்கிற டைமில் தான் நம்ம ஒர்க் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. எனி டைம் வந்து நீங்கள் எந்த நேரத்தில் உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கோ அந்த டைமில் வந்து அந்த கொடுக்குற வேலையை அக்செப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் செஞ்சு அனுப்பலாம். மேக்ஸிமம் வந்து ஒரு ஒர்க்கு முடிக்கிறதுக்கு 1.5 hours இல்லை 2 hours வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கம்பெனிக்கு வந்து தனியாக ரூல்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரூல்ஸ் இருக்குது. அவங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன், அவங்களுடைய கைட்லைன்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணி செய்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி அவங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் செஞ்சாகணும். நமக்குன்னு தனியாக வந்து ஒரு ரூல்ஸை வந்து மென்ஷன் பண்ணி அப்படிலாம் நம்ம செய்ய முடியாது. அவங்க என்ன போட்டிருக்காங்களோ இன்ஸ்ட்ரக்ஷன் கைட்லைன்ஸ் போட்டிருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணி செய்கிற மாதிரி இருந்தால் நம்ம வந்து ஃப்ரீலான்சராக வந்து ஜாயின் பண்ணி நம்ம ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு ஏஜ் லிமிட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா above 18, 18 வயசுக்கு மேலே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து என்னென்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லேப்டாப் ஆர் பிசி கண்டிப்பாக வந்து மொபைலில் யூஸ் பண்ணக்கூடாது. ப்ளஸ் வந்து ஹை ஸ்பீட் இன்டர்நெட் கனெக்ஷன். உங்களுக்கு ஃபுட் பெடல் மிஷின் இருந்துச்சு அப்படின்னா ஃபுட் பெடல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவங்க கொடுத்துருக்கிற ஃப்ரீ டிரான்ஸ்கிரிப்ஷன் சாஃப்ட்வேரே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களே வந்து அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து இவங்க வெப்சைட்டில் போய்ட்டு அந்த டூலை வந்து ஆன்லைனில் தான் அவைலபிள் இருக்குது. அந்த டூலை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து டிரான்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா எந்த ப்ரௌசரில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா க்ரோம் ப்ரௌசர் தவிர வேறு எந்த ப்ரௌசரையும் வந்து இவங்க ப்ரிஃபர் பண்ணலை. க்ரோம் ப்ரௌசரை மட்டும்தான் வந்து இவங்க வந்து ப்ரிஃபரன்ஸ் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா மற்ற ப்ரௌசர்லாம் பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணுறது இந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம்ஸ் நிறையா வருது. அது மட்டும் இல்லை, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கரெக்ஷன் பண்ணுறது சரியானபடி கரெக்ஷன் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்து க்ரோம் ப்ரௌசரை மட்டும் யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. இப்போ வந்து நமக்கு டெஸ்ட்டு முடிச்ச அப்ளிகேஷனை வந்து நம்ம சப்மிட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் வந்து நான் டிஸ்க்ளோசர் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கம்பெனிலையுமே கேட்பாங்க. ஓகேங்களா? இந்த நான் டிஸ்க்ளோசர் அக்ரிமெண்ட் ஃபார்மில் வந்து நம்ம சைன் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சைன் பண்ணணும். இவங்க வந்து அடுத்த ப்ராசஸ் வந்து அதை தான் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் அப்ளிகேஷனை வந்து பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பண்ண வேண்டிய முதல் வேலை இதுதான்.
NDA வந்து ஃபார்ம் வந்து சைன் பண்ணணும். சைன் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சுட்டா தான் அடுத்தது வந்து அக்ரி பண்ணி நமக்கு டேஷ்போர்டே கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து என்ன டைப் ஆஃப் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபைல் வந்து அவைலபிள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா டைப் ஆஃப் டிரான்ஸ்கிரிப்ஷனும் வந்து இவங்க செய்கிறாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரலு, லீகலு, மெடிக்கல், பிஸ்னஸ்ஸு, ஃபைனான்ஷியல், இந்த மாதிரி முக்கியமான கேட்டகரி எல்லாமே வந்து இவங்க செஞ்சிட்ருக்கிறாங்க. இது வந்து நம்ம எந்த அளவுக்கு நமக்கு தெரியுதோ அந்த அளவுக்கு நம்ம இதை பண்ண முடியும். நம்ம குவாலிட்டியை பொறுத்து தான் பார்த்திங்கன்னா இவங்க வந்து பேமெண்ட்டும் தராங்க. ஸோ அதனால் வந்து நம்ம எந்த வேலையாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே வந்து சொல்யூஷன் இருக்குது. அதை வச்சு நம்ம வந்து இவங்க டிரான்ஸ்கிரிப்ஷன் டூலை யூஸ் பண்ணாலே மேக்ஸிமம் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸ்பெல் செக்லேருந்து பஞ்சுவேஷன் செக்லேருந்து எல்லாமே செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்து ஆவரேஜாக எவ்வளோ வந்து மந்த்லி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா மினிமம் 2000 யூரோ வந்து சம்பாதிக்கலான்னு சொல்லி இவங்களே சொல்லியிருக்காங்க. அதிகபட்சம் 3000 யூரோ வரைக்கும் கூட டாப் ஃப்ரீலான்சர்ஸ் வந்து சம்பாதிச்சிட்ருக்கிறதா இவங்க சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எவ்வளோ சம்பாதிக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா 1000 யூரோலேருந்து 2000 யூரோ வரைக்கும் சம்பாதிக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. அது வந்து நம்மளுடைய ஒர்க்கு குவாலிட்டியை பொறுத்தும் நம்மளுடைய எஃபோர்ட்டை பொறுத்தும் தான் இருக்குது. என்னடா இவ்வளோ சம்பாதிக்க முடியும்னு சொல்கிறியே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஆனால் வந்து அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதிகபட்சம் எங்கள் எல்லா கண்ட்ரிலேருந்தும் அவங்க வந்து அப்ளிகேஷன் வந்துட்டு தான் இருக்குது. அவங்க எல்லாரையும் ரெக்ரூட் பண்ணி மேக்ஸிமம் வந்து ஒரு மானிட்டர் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த மானிட்டர் பண்ணதுக்கப்புறம் யாரெல்லாம் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்கங்கிற ஆவரேஜான ப்ரைஸை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆவரேஜான இன்கம்மை தான் சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து 2000 யூரோ மந்த்லி. ஓகேங்களா? ஸோ நம்மளும் வந்து அந்த ரேஞ்சில் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பேமெண்ட்டெல்லாம் எப்போ அனுப்புவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பேமெண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேனியர்லேயோ இல்லை வைஸ் வெப்சைட்லேயோ எதில் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு வந்து மந்த்லி ஃபஸ்ட்டு அப்புறம் வந்து மந்த்லி 15th இந்த 2 டேட்டில் மட்டும்தான் அவங்க வந்து பேமெண்ட் அனுப்புகிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதில் வந்து நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பேமெண்ட் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து எந்த ஒரு டிலேயும் பண்ண மாட்டாங்க. கரெக்டாக 1ஆம் தேதியான அனுப்பிடுவாங்க, கரெக்டாக 15ஆம் தேதியான அனுப்பிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் தகுந்த மாதிரி பர் மினிட்டுக்கு வந்து எவ்வளோ யூரோ தராங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கிலீஷுக்கு பார்த்திங்க அப்படின்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் வேலைக்கு 0.90 யூரோ தராங்க ஒரு நிமிஷத்துக்கு. இதே வந்து கேப்ஷனிங் ஒர்க்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1.10 யூரோ தராங்க ஒரு நிமிஷத்துக்கு. ஃப்ரெஞ்சு லாங்குவேஜுக்கு வந்து 1.30 யூரோ வந்து ஒரு நிமிஷத்துக்கு தராங்க. இதே வந்து கேப்ஷனிங் ஒர்க்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1.50 யூரோ வந்து ஒரு நிமிஷத்துக்கு தராங்க. ஸ்பானிஷ் லாங்குவேஜுக்கு வந்து 0.90 per minute. கேப்ஷனிங் பார்த்தீங்கன்னா 1.10 per minute. நெக்ஸ்ட் வந்து ஜெர்மனுக்கு பார்த்தீங்கன்னா 1.60 per minute. கேப்ஷனிங்க்கு பார்த்தீங்கன்னா 1.90 per minute. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து டச் லாங்குவேஜுக்கு பார்த்தீங்கன்னா 1.60 per minute. இதுதான் வந்து இருக்கிறதுலே அதிகமான ஒரு பேமெண்ட்டு நான் நினைக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 1.90ங்கிறது அதை விட அதிகம் கேப்ஷனிங் ஒர்க்குக்கு டச் லாங்குவேஜுக்கு இப்போ மினிட்டுக்கு வந்து 1.90 யூரோ தராங்க. ஸோ அப்போ வந்து நம்ம ஒரு 60 நிமிஷம் எடுத்தோம் அப்படின்னா 6×12 அதாவது 120 யூரோ வந்து ஒரே ஃபைல்லே நம்ம 1 hour ஃபைல் முடித்தோன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் நிறைய லாங்குவேஜ் கொடுத்துருக்குறாங்க. நான் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 லாங்குவேஜ் மட்டும்தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பேசிக்காக. அடுத்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா இதை வந்து எப்படி அப்ளை பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்கும், இது ஏற்கனவே அப்ளை பண்ணியிருந்தா திரும்ப வந்து அப்ளை பண்ண முடியுமா, அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா திருப்பி வந்து அப்ளை பண்ணால் ஏற்றுக்குவாங்களா, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து லைவ் டெமான்ஸ்ட்ரேஷன் வந்து உங்களுக்கு அந்த வெப்சைட்டில் போயிட்டு டெஸ்ட் எல்லாம் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெக் ஃபேர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை.